மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கே இலவசங்கள் கொடுப்பதுதான் திராவிட மாடல் அரசு என்று குற்றம் சாட்டியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், இலவசம் என்பது கெட்ட வார்த்தை, அது பிச்சை எடுப்பதற்கு சமம் என்பதால் மக்களின் உழைப்புக்கு ஏற்ற வருவாய் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உடனான கருத்தாய்வு கூட்டம் காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்றது. 7ஆம் கட்டமாக நடைபெற்ற இந்த கருத்தாய்வு கூட்டத்தில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், மக்களின் மனதை மாற்றி அவர்களை சிந்திக்க விடாமல் செய்து அவர்களது பணத்தை எடுத்து அவர்களுக்கே இலவசம் என்று கொடுப்பதுதான் திராவிட மாடல் அரசு என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுகிற கட்சியெல்லாம் காலையில் ஒரு இலவசம், மாலையில் ஒரு இலவசம், அது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ நடத்த முடியுமோ அத்தனை ஷோ விளம்பரத்திற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கடந்த கால ஒரு வழிமுறை என்று தான் நான் நினைக்கிறேன். மக்களை மறக்கடிப்பதற்கு, சிந்தனையை மாற்றி விடுவதற்கு இந்த அரசு யோசனை பண்ண விடுறதில்லை, மயக்கத்திலே வச்சுக்கிறது. அவன் பணத்தையே அவங்ககிட்ட எடுத்து இந்த பாக்கெட் இருந்து அந்த பாக்கெட்டை விடுற மாதிரி பண்ணுறது தான் இந்த திராவிட அரசு. இந்த மாதிரி இலவசம் இலவசம் என்று சொல்லி முதல்ல இலவசங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை, பிச்சை எடுக்கிறது தான். யார்கிட்ட பணத்தை நீ எனக்கே கொடுக்குற, எனக்கு கொடுக்குற பணத்தை நீ முறையாக செலவு பண்ணியிருந்தா எனக்கு இலவசமும் வேண்டாம். எல்லோரும் நம்ம வேலை செஞ்சால் அதுக்கான சம்பளம், உழைத்தா அதற்கான முறையான வருவாய் கொடுக்கணும். இதை எதையுமே நம்ம ஏதோ அதை கொடுத்தோம். டெய்லி டிவியில் பாருங்கள், பொழுதுனைக்கும் ஒரு கட்சி தான், அது பேரை சொல்லணும், நாடகம் தான் நடக்குது. இதையாவது யோசிக்கணும். யோசிக்கிறது மட்டுமில்லை, இந்த கட்சி ஆளுகிற கட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எல்லா கட்சிகளையும் போல நம்ம ஆசைப்படுறோம், அல்லது ஆசைப்படுற அந்த கட்சிகளுக்கு நம்ம தோழமையாக இருக்கிறோம். இந்திய அளவில் பல்கலைக்கழகத்தை நாடறிய எங்கள் செயல்பாட்டை செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு அடையாளம் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, தாத்தா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கட்சிக்கு உங்களுக்கு அடையாளம் வந்து SRM. அது தெரியாமல் யாரும் இருக்க மாட்டான். அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. இது ஒரு படித்த கூட்டம், அறிவார்ந்த கூட்டம், திறமையான கூட்டம். நல்ல கூட்டத்தை வழிநடத்த திறமையான தலைவர்கள், வழிகாட்டுகள், அவர் செயல்பாட்டின் மூலமாக நாங்கள் செய்ய முயற்சி செய்கிறோம். நீங்களும் இந்த கட்சியில் சேர்ந்த பிறகு நான் ஒரு அடையாளத்தை பெற வேண்டும். அந்த பகுதியில் நான் என்ன தொழில் செய்தாலும் கூட இந்த ஐஜேகே மாவட்ட தலைவர் ஒருத்தனை கெடுக்க மாட்டான், நல்லவன், நல்ல கட்சியில் இருக்கிறான், தலைமை நல்ல கட்சி அப்படிங்கிறத நீங்கள் சுட்டி காட்ட முடியும். கெட்ட கட்சியில் பூந்தி நல்லவன் காட்டுறது எவ்வளோ வேலை ஆகும்? நல்ல கட்சியிலிருந்து இவர் மெம்பர்ஷிப் சேரும்போது இவர் ஐஜேகே அவரை பார்த்தா கையெழுத்து கும்பிடணும். அப்படிங்கிற நிலைமையில் உள்ள கட்சியில் நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அந்த தொகுதியினுடைய மன்னர்கள், முழு அதிகாரம் பெற்ற மன்னர்கள். இப்படி போயிட்டு வரும்போது நம்ம சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை ஒரு புத்துணர்ச்சி பெற்று, ஆமாம் நாங்கள் 234 தொகுதியும் பொறுப்பு போட்டிருக்கோன்னு சொல்லுங்கள், நிச்சயமாக நம்ம தனித்து போட்டிடுவோம்.